வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரொடக்ஷன்ஸ் தாங்க பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸும் நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நம்ம டெய்லி ப்ரொவைட் பண்ணுற செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேடிங் வீல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே போதும். ஷுவராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டு தென் நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான ஒரு அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டோம், நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே பை பண்ண மாட்டோம். ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ட்ரேடிங்கே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பர் டே வந்துட்டு நம்ம ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 4 ட்ரேட்ஸ் ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருக்கிற பட்சத்தில் மேக்ஸிமமே நம்ம வந்து ஒரு 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுறது. பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 போத் நம்ம வந்து ஒரு 4 ட்ரேட்ஸ், இதில் 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம், ப்ளஸ் அதில் 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணுவோம். ஸோ அதிலே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம அனாலிசிஸை வாட்ச் பண்ணுங்கள், நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், ப்ராப்பராக ட்ரேடிங் உள்ள ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க இப்போ நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த டேட்ஸும் அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ கன்ஃபர்மேஷன் நம்ம ட்ரெண்ட் லைன் நம்ம மேக் பண்ண ட்ரெண்ட் லைனில் நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் வேணும். ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன், எனி ஒன் ஆஃப் கன்ஃபர்மேஷன் நமக்கு கம்பல்சரி வேணும். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே தான் இருந்தது இல்லையா. ஸோ இந்த லைன், இந்த ட்ரெண்ட் லைனில் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இங்கே என்ன ஆச்சுன்னு பாருங்கள், டவுன் ட்ரெண்ட்ஸில் இங்கே நமக்கு ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவான 25307 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ரைட். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம புட் ப்ரைஸில் நம்ம வந்து பை பண்ணியிருப்போம். பை பண்ணி நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இங்கே நமக்கு மொமெண்டம் கொடுக்கல. அந்த ரீசனால் இங்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், ரிவர்ஸ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ என்னாச்சு, குட்டியாக ஒரு ஸ்டாப் லாஸ் தாங்க நமக்கு இங்கே வந்து ஹிட் ஆச்சு. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக மொமெண்டம் இல்லை மார்க்கெட்டில் இல்லையா. ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு மார்க்கெட். பார்ப்போம் இந்த வீக் எப்படி இருக்குங்கிறத நம்ம வந்துட்டு நாளைக்கு டே ஓப்பனிங்கை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ நாளைக்கு March 2 இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஃபெப் மந்த் ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நம்மளோட எவ்ரி வீக் ஸ்டேட்டஸும் இருந்தது. ஓவரால் மந்த்லி பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் நமக்கு ஃபெப் மந்தோட நீங்கள் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ட்ரேட், பட் ஒரு குட்டி ஸ்டாப் லாஸோட நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேட் கம்ப்ளீட் ஆச்சு வித் 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட நமக்கு ஹிட் ஆச்சு இல்லையா. தென் செகண்ட் ட்ரேட் போகலாம். அகைன் இதே லைனில் நமக்கு என்னாச்சு அப்படின்னா வந்துட்டு கன்ஃபர்மேஷன் இருந்தது இல்லையா. இங்கேயும் நமக்கு அகைன் ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடச்சிது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவில் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. 25315 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் இல்லை. ஸோ அகைன் நீங்கள் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு 24 பாயிண்ட் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட் ஆச்சு. எப்போவுமே எந்த ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் உங்களோட டார்கெட்டும் செட் பண்ணிடுங்க. சிமிலர்லி ஸ்டாப் லாஸும் செட் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரேடிங்கை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தட்ஸ் அ பெஸ்ட் மூவ். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ட்ரேட்ஸுமே என்ட்ரு ஆகாதீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி, ஸோ 25 and 24 அகைன் ஒரே லைனில் நமக்கு 2 times வேறு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஓவரால் ஒரு 49 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட். ஸோ நம்ம ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸை கொஞ்சம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பிகினஸாக இருக்கிற பட்சத்தில் நம்ம செட்டப்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேட்ஸ் பை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அது வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ அகைன் 2 times ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நம்ம நெக்ஸ்ட் இந்த லைனை கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ 49 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் நமக்கு கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் இங்கே கன்ஃபர்மேஷன் அகைன் ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு இல்லையா. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. தென் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவ்வளோதான் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன், தென் இங்கே ஒரு குட்டி கன்ஃபர்மேஷன் இல்லையா. ஸோ அகைன் 2 கன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. பட் நம்ம இந்த லைனை வந்து நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் லைனை நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். அந்த ரீசனால் நமக்கு நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷனே இருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. ஓகே, ஸோ 49 பாயிண்ட் ஸ்டாப் லாஸோட தான் நம்மளோட நிஃப்டி 50யோட ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் ஆச்சு. பட் வாங்க பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸும் பார்த்துலாம். ஸோ ஏன்னா இதை ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அங்கே ப்ராஃபிட் புக்கிங் இருந்தது இல்லையா. பேங்க் நிஃப்டியில் ஒரு சூப்பரான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் மூவ் இருந்தது இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி நிஃப்டி 50க்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் மொமெண்டம் அப் ட்ரெண்ட்ஸில் இருக்கா, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருக்கா, நத்திங் டு வரி, போத் டார்கெட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்.
ஸோ நம்ம ப்ரொவைட் பண்ணுற டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைன் மேக்கிங்கில் எனி டவுட் இருந்ததுன்னா ஃபுல் கிளியர் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல்லாக கிளியராக வாட்ச் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க. மேக் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட எவ்ரிடே ட்ரேடுமே இருக்கும் வித் குட்டி குட்டி ஸ்டாப் லாஸோட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மண்டே நாளைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 25,307, 25,388, 254,81, 255,49, 256,23, 256,85. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24954, 24890, 24839, 24734, 24643, 24607. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸ் இதுதான். ஸோ இந்த டார்கெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ப்ராப்பராக ட்ரேடிங் வீல ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷுவராக மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரெடிக்ஷன் டார்கெட்ஸும் பார்த்துடலாம். அட் த சேம் டைம் ஃப்ரைடேக்கான ஒரு குட்டி அனாலிசிஸும் நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த டேட்ஸுமே பை பண்ண மாட்டோம் இல்லையா. ஸோ அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மொமெண்டம் இருந்தது. ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணிவிட்டு இதோட க்ளோசிங் வேல்யூவான 60849 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ இங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு 606,664 வரைக்குமே வந்துட்டு இங்கே ஒரு 185 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரேடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ வாங்க செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் ட்ரேட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அகைன் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளோட செகண்ட் ட்ரேட் பார்க்கலாம். செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். 60763 நீங்கள் சப்போஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மொமெண்டம் கொடுக்காம ரிவர்ஸ் ஆகிட்டு ஒரு 42 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆச்சுங்க. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் போகலாம். தேர்ட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம லைன்லேயே வந்துட்டு இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் வேல்யூவில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். 60703 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதுலேருந்து இதோட லோ வரைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் இல்லையா. 60633 வரைக்கும் ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கை இங்கேயே நீங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் நம்மளோட தேர்ட் ட்ரேடில். தென் ஃபோர்த் அண்ட் ஃபைனல் ட்ரேட் பார்த்துலாம். ஃபைனல் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அகைன் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மொமெண்டம் கிரியேட் ஆயிடுச்சு இல்லையா. கிரியேட் ஆகிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நமக்கு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அப் ட்ரெண்டில் கிடைச்சது. ஸோ அப் ட்ரெண்ட்ஸில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் போது நம்ம கால் ப்ரைஸில் நம்ம பை பண்ணுவோம். இதை கன்ஃபர்மேஷன் எல்லாம் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங்கில் நீங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க 60806. பட் இங்கே என்னாச்சுன்னு பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட மொமெண்டம் கொடுக்கல. சடனாக ரிவர்ஸ் ஆகிட்டு இங்கே வந்துட்டு நமக்கு ஒரு 95 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இங்கே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் தாங்க ஹிட். 60711 வரைக்கும் இங்கேயும் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் தான் நமக்கு ஹிட் ஆச்சு. ஸோ நம்ம அட்டன் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2 ட்ரேட் நம்ம மொத்தம் 4 ட்ரேட்ஸ் அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ண 4 ட்ரேட்ஸில் 2 ட்ரேட்ஸ் ப்ராஃபிட்டில் முடிஞ்சது. அகைன் 2 ட்ரேட்ஸ் வந்துட்டு ஸ்டாப் லாஸும் ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருந்தது. பட் செகண்ட் அண்ட் ஃபோர்த் வந்து நமக்கு வந்து லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா. ஸோ இங்கே ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 255 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அங்கே நமக்கு வந்துட்டு 137 வரைக்கும் ஸ்டாப் லாஸும் உண்டு இல்லை. இங்கே நம்ம லாஸ்ட் ட்ரேட்லேயே ஒரு 95 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. சிமிலர்லி இங்கேயும் வந்து நமக்கு ஒரு 42 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு 137 அப்போவுமே வந்துட்டு ஓவரால் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 118 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நீங்கள் பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடே ஸ்டேட்டஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகே,
ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ். நம்ம அட்டெண்ட் பண்ணோம், 4 ட்ரேட்ஸ் அட்டெண்ட் பண்ணோம். பட் ப்ராப்பரான மொமெண்டம் ஆக்சுவலி மார்க்கெட் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ராப்பரான மொமெண்டம் இல்லை. நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே தெரியும். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் மொமெண்டம் இல்லாத டைம்லேயும் நம்ம ப்ராஃபிட்டபிளாகவே தான் நம்ம வந்து எல்லா டெய்லி ட்ரேட்ஸுமே நமக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இங்கேயுமே ஓவரால் பார்த்தோம்னா நிஃப்டி 50ல நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் இங்கே வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் இல்லையா? ஸோ ஓவரால் அங்கே 49 ஸ்டாப் லாஸ் ஹிட் இல்லையா? ஸோ அதையும் லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் ஒரு 69 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ப்ராஃபிட் மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் ஃப்ரைடேக்கான உங்களோட ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல். நம்ம செட்டப் ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராப்பராக ட்ரேட்ஸ் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷியோராக நம்ம மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கில் தான் நம்மளோட எவ்ரி டே மொமெண்டமுமே போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் இப்போ நம்ம நிஃப்டி 50 மட்டும் நான் அட்டன் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்துலையும் நீங்கள் வரி பண்ண தேவையில்லை. ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ் நமக்கு லாஸ் இல்லையா, ஸ்டாப் லாஸ் ஹிட். பட் நத்திங் டு வரி. அதை விட டபுள் ட்ரிபிள் மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோடலாம் நம்ம வந்துட்டு எவ்ரி டே மூவ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஓகே, ஸோ என்னைக்காவது நமக்கு லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமைஸாக தான் இருக்கும், மினிமமாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் ப்ராஃபிட் எப்போவுமே வந்துட்டு ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்காக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க செட்டப் வந்துட்டு ரொம்ப அக்யூரேட்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி சொல்லுங்கள். பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் இது நான் வந்துட்டு பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக இந்த செட்டப்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா வந்துட்டு ரிஸ்க்கை ரொம்ப மேனேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி வேணும் இல்லையா? ஸோ அந்த ரீசன்னால தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ட்ரேடிங். ஸோ அந்த ரீசனுக்கு தான் நம்ம வந்துட்டு நம்ம டெய்லி எவ்ரிடே செட்டப்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸும் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக தான் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க இப்போது பேங்க் நிஃப்டிக்கு நம்ம நாளைக்கு மண்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் என்னென்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் அப் ட்ரெண்ட்ஸில் மார்க்கெட் மூவ் வந்ததுன்னா அதுக்கான டார்கெட்ஸ் பார்த்துலாம். 60, 760, 610, 39, 61, 255, 61, 450, 61, 634, 61, 881. ஸோ இது வந்து நாளைக்கு மார்க்கெட் மூவ் அப் ட்ரெண்ட்ஸில் இருந்ததுன்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட். சிமிலர்லி டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம பார்த்துடலாம். 60223, தென் 60013, தென் 59, 628, 59, 833, then 59, 406, then 59, 253. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய பேங்க் நிஃப்டிக்கான ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். ஸோ இந்த டார்கெட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக ட்ரேடிங் வீல ட்ரெண்ட் லைன் வெயிட் பண்ணிவிட்டு ஃபார் த கன்ஃபர்மேஷனுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி அவங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ப்ராப்பரான டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷியோராக ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட எவ்ரி டே மார்க்கெட் மொமெண்டமும் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.